ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா? ப்ரோமோ 1, 2 அப்புறம் என்ன சாண்ட்ரா காப்படிச்சாங்களா? நல்ல வேலை பாரு மாட்டில் போலையே. எப்படியோ இந்த சந்து கேப்பில் நம்ம பாரு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் திவ்யாவுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பாரு சாண்ட்ரா தான் வந்துரும்னு நினச்சேன். ஓகே திவ்யா மேலே உள்ளே போயிட்டு தான் இருக்கு போல். எல்லாருக்கும் கோல்டு வரு. அப்போ எல்லாரும் திவ்யாவுக்கு வெளில ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே. ஸோ திவ்யா எந்த பஞ்சாயத்துலேயும் வரவே இல்லையே. கழுவுற மீனா நழுவுற மீனாக இருக்காங்களேன்னு உள்ளே ஒரு சின்னதாக ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஹவுஸ்மேட்ஸ் வந்து உள்ளே வச்சுருந்த கோல்டு வர மொத்தமாக வெளில கொட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பாரு தப்பிச்சிட்டாங்க. அப்பாடி அப்படின்னு இருந்துச்சு. இருந்தாலும் பாரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் கூட பாரு பேர் இல்லையப்பா, ஆச்சரியமாக இருந்தது. அப்படிதான் இருந்தது. ஓகே ஃபைன். சாண்ட்ரா திவ்யா வந்தாங்க. இதில் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ரொம்ப பார்ஷாலிட்டி பார்த்த மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று நல்லாவே சொம்பு தூக்குனாரு விக்ரம்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங் கமருதீன்லாம் வந்து கூட கெமின்னு சொல்கிறப்போ வந்து அவருக்கு வந்து அவங்க வின்னிங் டீமில் இருக்காங்கன்னு தெரியாதா? அப்போ எதுவும் சொல்லாதவர் அதுக்கப்புறம் வந்து வியானா வந்து விக்ரம்னு சொல்லும் போது மட்டும்தான் பிக் பாஸ்க்கு தெரியுதா இது வந்து கேப்டன். அப்போ நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, கேப்டன் ஆகிற டீமில் நீங்கள் தான் ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கல்ல இந்த சீசனில். ஒரு வாட்டி ஒரு டாஸ்க்கையும் இந்த டாஸ்க்கு கேட்கும் போதும் கேட்குறாரு, ஆக்சுவலாக வந்து என்ன ரூல்ஸ்லாம் தெரியுமா சொல்லட்டுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி டவுட் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக சிறப்பாக வந்து யார் பண்ணது எல்லா விஷயத்துலையும் சொல்கிறாங்க. யாரும் டாஸ்க்குன்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது இவங்க அந்த டாஸ்க்கை மட்டும்தான் மீன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ வந்து வின் பண்ண இந்த 5 பேர் வந்து கேப்டனுக்கு வர முடியாது. நீங்கள் அதையும் சேர்த்தே சொல்லியிருக்கலாம்ல. அது ஏன் நீங்கள் பிக் பாஸ் சொல்லலை? அப்போ கரெக்டாக விக்ரம்க்கு வரும்போது மட்டும் அந்த கவுண்டரை கொடுத்து விக்ரம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அது கெமிக்குமே சொல்லியிருக்கலாமே. கமருதீன் கெமியை சொல்லும் போதுமே வின்னிங் டீமில் கெமி இருக்காங்க, அது சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கலாமே. அது என்ன அப்படி விக்ரமை பொத்தி பாதுகாக்கிறீங்க? இல்லை விக்ரம்க்கு வந்து அப்ரிசியேஷனை அள்ளி கொடுக்குறீங்க? இல்லை விக்ரம்னா மட்டும் உங்களுக்கு என்ன அவ்வளோ வந்து அவர் மேலே மட்டும் தனியாக ஒரு பாசம் வருது? ஏன் மாயா ஃப்ரெண்டுங்கிறதுனாலயா? ஒரு சீசன் ஃபுல்லாக மாயா கொண்டு போனாங்கன்றதுனாலயா? இல்லை அந்த சீசனில் டாக்ஸிக்காக இருந்தாலுமே அது டிஆர்பி உங்களுக்கு வந்துச்சுங்கிறதுனாலயா? இல்லை வந்து நேற்று பூர்ணிமா வந்து மாயா புராணம் பாடினாங்கன்றதுனால மாயா ஞாபகமாகவே இருக்கீங்களா? அப்போ அதனால மாயாக்கு பதில் விக்ரம்க்கு இந்த சீசனுக்கு ஹைலைட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏங்க பாரு அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் வரவே இல்லையே. பாருக்காக எந்த விஷயத்தையும் நீங்கள் பெருசாக பண்ணவே இல்லையே. அந்த குறும்படம் போட்டது கூட எதுக்குன்னு பார்த்தா அதுக்கு போட்டதுக்கப்புறம் சபரி ஒரு அழுது அது ஒரு சீன் கிரியேட் பண்ணீங்க. இல்லைனா அது சாண்ட்ராக்காக அந்த சீசன் வந்து சாண்ட்ராவையும் ஹைலைட் பண்ணோங்கிறதுக்காக போட்டிங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 வாரம் எங்கள் பாருக்காக ஏதாச்சும் பண்ணிங்களா என்ன? வீட்டுக்குள்ளேயும் பாருக்காக எதுவும் நீங்கள் பண்ணதில்லை, வெளியிலேயே எதுவும் பண்ணதில்லை. ஓட்ஸ் வர வகையில் அவளை நெகட்டிவாகவும் காட்டிட்டீங்க. இப்போ மட்டும் விக்ரம் பேரை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வியானா சொன்னோடனே வியானா வந்து கேப்டனுக்கு இது செலக்ட் ஆகிருக்கவங்களெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் என்ன பிக் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? தேடிட்டு இருந்தீங்களா ரூல்ஸ் புக்கை அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அது வரைக்கும் 4 பேர் சொன்னாங்க. இல்லை நீங்கள் ரூல்ஸ் ஃபர்ஸ்டே தெளிவாக சொல்லியிருக்கணும். அப்போ வந்து இல்லைனா கெமின்னு சொல்லும்போது சொல்லியிருக்கணும். அதுக்கு வந்து விக்ரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியணும். அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டாரா, காட் ஃபாதர் ஆயிட்டாராம் பிக் பாஸ் வந்து விக்ரம்க்கு. ஏன்னா வியானா வந்து ஏன்னா இவருக்கு தங்கச்சி இல்லை வியானா. ஸோ ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொன்னோடனே தங்கச்சின்னு நினச்ச பொண்ணே சொல்லிடுச்சுன்னு இவருக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வந்துச்சான். ஒரு மாதிரி வலியாக இருந்துச்சாமா. ஆனால் அந்த டைம் பார்த்து பிக் பாஸ் வந்து கேப்டன் ஆனவங்களை வந்து கேப்டனுக்கு செலக்ட் ஆனவங்களை வந்து நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சா சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தைலாம் இவர் யூஸ் பண்ணலாம். ஆனால் மற்றவங்க யூஸ் பண்ணால் மட்டும் இவருக்கு வந்து தகுதி போயிடும், தராதரம் போயிடும். இல்லைனா வந்து இவர் இமேஜ் போயிடும். இவருக்கான வந்து அப்பா அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. புரியல. இது ஒரு கேம். இதில் அண்ணன் தங்கச்சி விளையாடக்கூடாது, அக்கா தம்பி விளையாடக்கூடாது, பாசம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பொண்ணு தனியாக அந்த பொண்ணு ஒரு கேம் ஆடுது. அந்த பொண்ணு சுபிக்ஷா அவங்க கூட ஒட்டிட்டு இருக்கா. அவள் தனியாக ஒரு கேம் ஆடுறா. அதனால அவளுக்கு தோணுச்சு அவள் சொன்னா. ஏன் நீங்களே நாளைக்கு வந்து பாரு கூட வியானா பேசுறதுனால சொல்ல மாட்டீங்களா? இல்லை உங்களுக்கு எதிராக வியானா பண்ணால் சொல்ல மாட்டிங்களா? இப்போ மட்டும் தங்கச்சி பாசம் வந்துடுது. அந்த இடத்துல அவள் சொன்னது வேற, இவர் ஃபீல் பண்ணது வேற. ஆனால் பிக் பாஸ் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாருப்பார் விக்ரம்க்கு. அப்படியே அந்த டைமில் அதுக்கு முக்கிய வந்து சீன் அழுதார். அப்படியே சார் உங்களுக்கு ஓட்டு வந்துருச்சு சார், நீங்கள் செகண்ட் பிளேஸில் தேர்ட் பிளேஸில் இருக்கீங்க, எவிக்கெலாம் ஆக மாட்டீங்க. ஸோ நாமினேஷன் பயம்லாம் வேணாம், ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. அதான் பாயிண்ட்ஸும் வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அந்த பாயிண்ட்ஸ் வச்சு கேப்டனுக்கு வந்துடுங்க. இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிரும், ஒன்றும் கவலைப்படும். அதுக்கு மேலே பிஆர் செம்மையாக செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, எல்லாம் வேலை செய்வாங்க. 5 வாரமாக நாமினேஷன் இது அந்த கேம்குள்ளே ஆடி நாமினேஷனையும் ஃபேஸ் பண்ணி அடியும் வாங்கி நெகட்டிவான பாருவே 4th 5th தான் வராங்க. நீங்களும் 2nd 3rdலாம் வரீங்க. ஒரு சிலர் ஃபர்ஸ்ட்டில் கூட விக்ரம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் அன்அஃபிஷியல் எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் விக்கின்னு வேற உங்களை கொஞ்சிறாரு பிக் பாஸ். கவலைப்படாதீங்க, உங்களை டாப் 3ல என்ன டாப் 5லையும் கூட கொண்டு வருவாங்க, டாப் 3லையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாண்ட்ரா திவ்யா தான் சொன்னாங்க. இதில் எனக்கு என்னென்னா பிரஜனும் சாண்ட்ரா திவ்யாவும் ஏன் சொன்னார்? ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர் லாஸ்ட்டில் தான் வந்தார். அவர் என்ன ரீசன் சொல்லிட்டாருன்னா, நான் போடுறதுனால ஓட்டு மாற போகிறதில்ல,
அதுக்கப்புறம் அந்த பூண்டு தோல் போட்டதெல்லாம் அவங்க குழந்தைங்க பார்ப்பாங்க, அம்மா இவ்வளோ பூண்டு உரிப்பாலாம் அந்த மாதிரி கிண்டலாக சொன்னார். எனக்கு கேட்டால் பிரஜன் அந்த இடத்துல வேற யாராச்சும் சொல்லியிருக்கலாம். ஸோ வின்னிங் டீமில் வந்து சொல்ல முடியாதுன்றது ஓகே தான். அங்கேயே 5 ஓட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாருக்குமே வின்னிங் டீம் சொல்லணுங்கிறது எல்லாருக்கும் இருந்துச்சோ இல்லையோ, சாண்ட்ரா குரூப்க்கு அது கிச்சன் ஸ்குவாடுக்கு இருந்துச்சு. விக்ரம், கெமி, அதுக்கப்புறம் வந்துட்டு யார் யார் விக்ரம், கெமி, சுபி, பிரஜின், கமருதீன் இவங்களை சொல்ல முக்கியமாக எல்லா இடத்துலையும் சுபியாச்சும் பெஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லிடுறாங்க. அப்போது விக்ரம், கெமி மாட்டியிருப்பாங்க, கமருதீன் மாட்டியிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி விக்ரமை காப்பாற்றணும்னு ஒன்று பண்ணிட்டீங்க ஒன்று. அப்போ அந்த டீமில் அந்த 5 பேர் சொல்ல முடியாது. எஃப்ஜே கேப்டன் அவனையும் சொல்ல முடியாது, பாரு அதை தான் சொல்ல வருவாங்க, அவனையும் சொல்ல முடியாதுன்னும் போது நீங்கள் டிப்பிக்கலாக வந்து யார் மேலே தப்பு இருக்கோ அவங்கள அந்த வாரத்தில் நாமினேஷன் பாஸ் கொடுத்தோ இல்லை இந்த கேப்டன்சிக்கு நிற்க வச்சோ இல்லை ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணியோ காப்பாற்றுறது இருக்குல்ல, அது ரொம்ப பார்ஷியலாக இருக்குது இந்த சீசனில்.